தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யாவரும் தேவனுடைய கிருபையால் நலமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது என்னுடைய தந்தையின் வேத புத்தகம், பைபிள். இதை நான் உங்களிடம் குறிப்பிடுவதற்கான காரணம், சில வருடங்கள் ஆகியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த சில வருடத்தில் தமிழா என்ற ஒரு பகுதியிற்கு நானும் எனது தாயாரும் சென்றிருந்தோம். அப்பொழுது அதில் தொகுப்பாளராக வந்தவர் எல்லாரிடமும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நீங்கள் திருமணம் ஆன பிறகு உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் தந்தையின் சொத்தில் எதை கொண்டு செல்வீர்கள் என்று. என் தந்தையின் சொத்தில் நான் என்ன கொண்டு வந்தேன் என்று எனக்கு ஒன்றும் இல்லை கொண்டு வருவதற்கு. நான் அவருடைய நினைவாக கொண்டு வந்தது இந்த வேதாகமம்தான். அதை நான் இங்கு குறிப்பிடுவதற்கான முக்கிய காரணம், அனைவரும் சொல்வார்கள், ஆனால் அதை செய்வார்களா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். ஆனால் அன்றும் இன்றும் என்றும் வேதாகமம்தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. இது என் தந்தையின் வேதாகமம். அவருக்கு கண்ணின் காட்சி குறைவுபட்டதால் அவர் பெரிய எழுத்துக்கள் உள்ள வேதாகமத்தை பயன்படுத்த துவங்கினார். அதனால் நான் இந்த வேதாகமத்தை நான் இந்தியாவில் இருக்கும்பொழுது பல வருடங்களாக பயன்படுத்தி இருந்தேன். வரும்பொழுது அதையும் என்னுடன் கொண்டு வந்தேன். நீங்கள் வேதாகமத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்கள் என்பது நீங்கள் செய்யும் செயலிலும் சொல்லும் பேச்சுகளிலும் தெளிவாக தெரியும். நீங்கள் எதை அதிகம் நேசிக்கிறீர்களோ அதுதான் உங்களை சுற்றி காணப்படும். அதன் வெளிப்பாடு ஏற்ற நேரத்தில் தெரியும். நீங்கள் வேதத்தை நேசித்தால் தேவன் உங்களை நேசிப்பார். நீங்கள் வேதத்தை விட்டு விலகி சென்று உலக காரியங்களில் ஈடுபட்டால் நீங்கள் உலக காரியங்களில் சிக்குண்டு மாண்டு போவீர்கள். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். தேவ ஜனங்களே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.